நெக்ஸ்ட் நம்ம வந்து டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா open such legal matters which are referred to him by the president. இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனையை வழங்குகிறார். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் India has the right of audience in all court in the territory of India. குடியரசு தலைவரால் ஒதுக்கப்பட்ட சட்ட ரீதியான மற்ற கடமைகளையும் அவர் மேற்கொள்ளக்கூடியவர். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. அப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காடும் உரிமை இந்த அரசாங்க வழக்கறிஞருக்கு உண்டு. அது அட்டார்னி ஜெனரல். Further, he has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament or their joint sitting and any committee of the parliament of which he may be named a member but without a right to vote. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் செயல்முறைகளில் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கு இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். He enjoys all the privileges and immunities that are available to a member of parliament. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார். நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி, நீதித்துறை. ஜுடிஷரி இஸ் த தேர்ட் ஆர்கான் ஆஃப் த கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது அங்கம் நீதித்துறை. இது கூட 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். டேஸ் இஸ் த தேர்ட் ஆர்கான் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா ஜுடிஷரினா நீதித்துறை. He play a vital role in protecting the rights and freedom of the citizen. குடிமக்கள் தங்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறையானது முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் எதிரா அப்படின்னாங்க உச்ச நீதிமன்றம். அந்த பில்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுப்ரீம் கோர்ட். அது எங்கடா இருக்குன்னா நியூ டெல்லி. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? த டேஸ் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன். Our judiciary is autonomous
of the legislative and executive wings of the union and state government. ஒரு நாட்டினுடைய முதன்மை நீதிமன்றமாக சுதந்திரமாக ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நிறுவுவதற்கு நம்முடைய அரசியல் அமைப்பு வழிவகை செய்கிறது. மத்திய மாநில அரசுகள் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. அட்டானமிஸ் தன்னாட்சி, அட்டானமஸ் காலேஜ்னு சொல்கிற மாதிரி அட்டானமஸ் integrated judiciary means a single judicial hierarchy for the whole country. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். It play an important role in analyzing and interpreting the necessities of laws and the constitution. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறையானது முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த பாக்ஸ் பாருங்கள். The Supreme Court of India, New Delhi, was inaugurated on January 28, 1950. சுப்ரீம் கோர்ட் எங்கடா இருக்குன்னா புதுடெல்லியில் அமைந்திருக்கும். இது எந்த நாளில் துவங்கப்பட்டது அப்படின்னா, அது கூட ஒரு அண்ணா கொஸ்டினில் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சிச்சுவேட்டட் அட் டேஸ் அப்படின்னா நியூ டெல்லி. இது ஜனவரி 28, 1950 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது தான் இந்த உச்ச நீதிமன்றம். It succeeded the Federal Court of India established under the Government of India Act of 1935. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. ஆர் த கமென்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் 1950, அவர் சுப்ரீம் கோர்ட் consisted of 8 judges including the Chief Justice. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளே உச்ச நீதிமன்றம் கொண்டு இருந்தது. அட் பிரசன்ட் ஆனால் தற்சமயம் the Supreme Court consists of 34 judges including the Chief Justice. தற்சமயம் உச்ச நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 நீதிபதிகளை கொண்டுள்ளது. அது கூட ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Now the Supreme Court Chief Justice of India, நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. யார் தற்சமயம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்றது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், நீதிபதிகளுடைய நியமனம். The Chief Justice of Supreme Court in India is appointed by the President of India. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடியவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். The other judges are appointed by the President in consultations with the collegiums with Chief Justice head. மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட
மூத்த நீதிபதிகளுடைய குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உண்டான தகுதிகள்.